ஓம் நமச்சிவாய. வாழ்க வளமுடன். கம்பங்குடி டிவி நேயர்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்கள். 2025ஆம் ஆண்டு புத்தாண்டு பிறக்கிறது. இந்த புத்தாண்டில் எல்லா ராசிக்காரர்களும் எல்லா நலமும் பெற்று வளமாக வாழ வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தித்து வாழ்த்துகிறேன். மார்கழி மாதம் 17ஆம் தேதி ஆங்கில புத்தாண்டு பிறக்கிறது. இந்த புத்தாண்டு உங்களுக்கு நல்ல ஆண்டாக இருக்க வேண்டும் என்று வாழ்த்துகிறேன். இன்று ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த புத்தாண்டு எப்படி இருக்கும், எத்தகைய பலன்கள் இருக்கும், எத்தகைய நற்பலன்கள் இருக்கும் என்று பார்ப்போம். ரிஷபராசிக்காரர்கள் பொதுவாகவே அடுத்தவர்களுக்கு உதவி பண்ணக்கூடியவர்கள். 12 ராசிகளுக்கும் எப்படிப்பட்ட பலன் இருக்கும் என்பதை நாம் ஒவ்வொன்றாக பார்த்து வருகிறோம். நளினமான தன்மை உடையவர்கள் ரிஷபராசி அன்பர்கள். அவர்கள் வாழ்க்கையை ரசித்து ருசிப்பார்கள். அழகை அதிகம் ஆராதிப்பார்கள். எதையும் நேர்த்தியாக செய்ய வேண்டும் என்று நினைப்பவர்கள். இவர்கள் இருக்கும் இடம் கலகலப்பாக இருக்கும். எண்ணிய எண்ணங்கள் நடக்கும். புகழ் கிடைக்கும். புகழுக்குரிய ஒரு செயலை இந்த ஆண்டு செய்வீர்கள். தம்பதிகளுக்கு குழந்தை பிறப்பு இதுவரை தள்ளி போயிருந்தால் இந்த ஆண்டு கண்டிப்பாக குழந்தை பிறக்கும். திருமண தடங்கல்கள் இருந்தால் இந்த ஆண்டு திருமண தடங்கல்கள் நீங்கி திருமணம் நல்லபடியாக நடக்கும். திருமணம், குழந்தை இவை இரண்டையும் ஜோதிட சாஸ்திரங்கள் பெரிதாக சொல்கின்றன. இந்த ராசிக்காரர்களுக்கு முகராசி இந்த ஆண்டு முழுவதும் நன்றாக இருக்கும். இந்த ஆண்டு 2025 பூர்வ புண்ணியஸ்தானம் வலுவாக உள்ளது. களத்திரஸ்தானம் நன்றாக இருக்கிறது. மொத்தத்தில் பொன்னான ஆண்டு இந்த ஆண்டு. உங்களை யாரும் ஜெயிக்க முடியாது. உங்களுடைய வியாபாரம் இந்த ஆண்டு செழிக்கும். மௌனம் சாதித்து வெற்றி பெறுவீர்கள். மருத்துவ படிப்பு படித்தால் நன்றாக இருக்கும். ஷேர் முதலீடு நல்ல பலனளிக்கும். சனி, குரு, ராகு, கேது பெயர்ச்சி இந்த ஆண்டு நடக்கிறது. இந்த 4 பெயர்ச்சிகளும் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். தடையாக இருந்த பல விஷயங்கள் நீங்கும். தெளிவு பிறக்கும். துணிவு பிறக்கும். கவிதை, இசை, கலைத்துறையில் உள்ளவர்கள் சிறப்பான ஆண்டு இது. அந்தந்த வாரத்தில் அந்தந்த மாதத்தில் செய்ய வேண்டிய வேலைகளெல்லாம் நீங்கள் திட்டமிட்டு செய்ய வேண்டும். சனி லாபச்சனியாக இருக்கிறது. குருவும் ஏப்ரல் மாதம் 2ஆம் இடமான மிதுனத்துக்கு மாறுகிறார். கல்யாண வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். பதவி உயர்வு உண்டு. காவல்துறை, இராணுவம், மருத்துவத்துறையில் உள்ளவர்களுக்கு உரிய நல்ல காலம். பல அற்புதங்கள் நடக்கும். பதட்டம், அவசரத்தை தவிர்த்து விடுங்கள். சிவபெருமான் வழிபாடு உங்களுக்கு நல்ல மகிழ்ச்சியையும் சிறப்பையும் இந்த ஆண்டு கொடுக்கும். ராசிக்கு 2இல் வரும் குரு நன்மை செய்யும். வாக்குக்கு நல்ல மதிப்பு இருக்கும். பொருள், பணம் வரும். மே மாதத்திற்கு பிறகு இடமாற்றம், வீடு மாற்றம், புது வாகனம் அமையும். பிள்ளைகளுக்கு நல்ல அனுகூலம் உண்டாகும். கடன் இருந்தால் பெரும்பான்மையான கடனை அடைத்து விடுவீர்கள். அரசியல் இருப்பவர்களுக்கும் பதவி கிடைக்கும். குரு வக்ர-நிவர்த்தியாகி 2ஆம் இடத்துக்கு வருவதால் நல்ல பலன்களும் கிடைக்கும். புதிய தொழில், ஃபேன்சி ஸ்டோர், நகைக்கடை, ஆபரணங்கள், வாசனை திரவிய கடைகள் இவற்றையெல்லாம் நீங்கள் தொடங்கலாம். மாணவர்களுக்கு மே மாதம் வரை அதிக முயற்சி வேண்டும். மேக்கு பிறகு படிப்பில் முன்னேற்றம் இருக்கும். பெண்கள் அடிவயிறு சம்பந்தப்பட்ட நோய்களை தீர்க்கும் காலம் இது. தொழில் செய்யும் பெண்களுக்கு மே மாதத்திற்கு பிறகு நல்ல முன்னேற்றம் ஏற்படும்.
செவ்வாய் அல்லது வெள்ளிக்கிழமை அன்று அம்மன் கோவிலுக்கு சென்று விளக்கு ஏற்றி வைக்க வேண்டும். மொத்தத்தில் 85% உங்களுக்கு நன்மையே கிடைக்கும். உங்கள் அம்மாவின் உடல்நலத்தில் அதிக கவனம் வேண்டும். வண்டி வாகனம் பயணத்தில் மிக கவனமாக இருக்க வேண்டிய காலம் இது. இந்த காலத்தில் காதல் திருமணம் பண்ணுவதை தவிர்த்து விடுவது நல்லது. அரேஞ்ச்டு மேரேஜ் தான் உங்களுக்கு நன்மை தரும். உடல் நலத்தில் கவனம் வேண்டும். ராசிக்கும் 6ஆம் வீட்டுக்கும் அதிபதியாக சுக்கிரன் இருப்பதால் உடல் நலம் சீராகும். ஆகவே மொத்தத்தில் 100க்கு 85% நல்ல பலன்கள் கிடைக்கும் ஆண்டு என்பதால் சந்தோஷமாக இருந்து மனதை திடமாக வைத்துக்கொண்டு வண்டி வாகனங்களில் பயணம் செய்யும்போது கவனமாக இருந்து சற்று பொறுமையாக இருந்தீர்கள் என்று சொன்னால் ஏப்ரல் மாதத்திற்கு பிறகு உங்கள் ஆண்டு முழுவதும் சிறப்பாக இருக்கும். வாழ்க வளமுடன். ஓம் நமசிவாய.